இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். காஃபி கூட டீ கூட இந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சாஸு இதெல்லாம் கொடுத்தா நல்லா சொல்லுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் சட்னி கூட சாப்பிட்டா சாப்பிட முடியாதா? பெரியவங்க சாப்பிட்றதா சட்னி கூட கூட சாப்பிடலாம். நான் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட காம்பினேஷனு. என்னென்ன என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எண்ணெய் ஊற்றி நிற்கிறேன். அட என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செய்யறதுக்கு அடுப்பு மேல எண்ணெய் ஊத்திட்டு இருக்கேன். ஸ்நாக்ஸா? தலைவர் வந்துட்டார் அவங்ககிட்ட. நம்ம ஃபோன் எடுத்தா போதும், இவனாலே நாங்கள் பெரிய வீடியோ போகிறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் ஃபோன் எடுத்து நான் ஃப்ரெண்ட்ஸுன்னு சொன்னாவே போதும், எங்கே விளையாடிட்டு இருந்தாலும் வந்து என்னை தூக்கோ அப்படின்னு வந்துடுவான். சரி, நம்ம இப்போ விளாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்களுடைய நந்து பிரபு. இன்னைக்கு என்ன வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்க வச்சு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். கிட்ஸுக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும், பெரியவங்க வந்து சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஏதாவது புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற எல்லா வீடியோ ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட கொடுத்துருங்க. இப்போ நான் அதுக்கு வந்து 4-5 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு எடுத்துட்டு இருக்கேன், தோல் எடுத்து. இப்போ இது வந்து நல்லா மசிச்சிக்கலாம். இது சூடா இருக்கு, கையை போட்டனா என் கையை வெந்துடும். அதனால நான் ஒரு கிளாஸ் எடுத்து மசிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாத மாதிரி நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. என்ன கஞ்சி மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே போட போறீங்களா? ஆமாம், தேவையான அளவு உப்பு, இடித்து வச்ச பூண்டு. அதுவும் வந்து ஓவரா பில்டப் கொடுத்துட்ருக்கு. முறுன்னு உனக்கு ஒரு செம்மையான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறேன்னு. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், பையனை வந்து இன்னைக்கு சீக்கிரமாகவே வந்துட்டான். தேவையான அளவு கொத்தமல்லி. அதனால சரி, வீட்டில் சும்மா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது வந்து மைதா தேவையான அளவு. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். காரத்துக்கு மிளகா தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு முக்கியமான குறிப்பு ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுல அதுக்கு முன்னா நாள் போட்ட வீடியோ சோமாஸ் வீடியோ. சோமாஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் சரியாக வரல. அது மேடம் தான் எடிட் பண்ணி நானே பேசி போகிறேன்னு போட்டாங்க. ஆனால் பேசியிருக்காங்க, அது என்ன பண்ணாங்கன்னு தெரில. கொடுக்குற வரைய வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒரு டைம் கேட்டுட்டு தான் நான் அப்லோடே பண்ணேன். இது வந்து மிளகாதூளா? சொல்லவே இல்லை நீங்கள். மிளகாதூள் சேர்த்துக்கணும்னு நீனே சொல்லிட்டேன்ப்பா. ஏற்கனவே உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. வழவழன்னு பேசாதீங்க, கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஞாபகம் இருக்கா? இது மசாலா மாதிரி பிச்சுக்கி நிற்கிற. ஆமாம், இந்த மாதிரி மசாலா போட்டு எல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம். உருளைக்கிழங்குக்கும் நந்தினிக்கு பெரிய போரே நடக்குது போல. பெரிய போராட்டத்துலேருந்து இப்போ வீட்டு வந்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லா பிசைஞ்சிக்கிறேன். இப்போது இது வந்து குறுக்குறை மாதிரி நல்லா ரோல் பண்ணிக்கலாம். குறுக்குறை மாதிரியா? பசங்களுக்கு தானே இந்த மாதிரி கொடுத்தா, ஷேப்ல கொடுத்தா குறுக்குன்னு சொல்லி சாப்பிட்டுருவாங்க. அதுக்காண்டி இப்படிதான் ஏமாத்த போறேன் இன்னைக்கு. இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து கையில ஒட்டாம வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம கைக்கு எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கின்னு கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து இந்த மாதிரி நீட்டா இந்த ஷேப்ல எடுத்து எண்ணெயில பொரிச்சு எடுத்துக்கலாம். அதாவது இது போண்டா மாதிரி தானே வரும்? போண்டா மாதிரி இல்லை, சிப்ஸ் மாதிரி இல்லை, இது வேற மாதிரி வரும். பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் விட்டதெல்லாம் நல்ல கலர் மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதெல்லாம் எடுத்துக்கலாம். என்னது அது? இது பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.
காஃபி கூட டீ கூட இந்த மாதிரிலாம் சாப்பிடலாம். பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சாஸ் இதெல்லாம் கொடுத்தா நல்லா சொல்லுன்னு சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் சட்னி கூட சாப்பிட முடியாதா? பெரியவங்க சாப்பிட்றதா சட்னி கூட கூட சாப்பிடலாம். நான் இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் அரைச்சி வச்சுருக்கேன். இது கூட காம்பினேஷனு. இதே போல் இன்னும் இருக்கிற மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்படி வேணா எல்லாம் சுட்டு முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாஸ்ட் ட்ரிப்பு ஆயிடுச்சு. ஈவினிங் டைம்ல இந்த மாதிரி ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். காஃபி கூடலாம் செம்ம காம்பினேஷனா இருக்கும். அப்படிங்களா? ஆமாங்க. இப்ப சுட சுட மொறுமொறுவான ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பார்த்துடலாம். மொறுமொறுன்னு சூப்பரா ரெடி ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ். இது வந்து பசங்களுக்கு எடுத்து போய் கொடுக்கலாம். உங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி. குடிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு உருளைக்கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சு முடிச்சாச்சு. அது வந்து செம்மையா வருது. நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுங்க. நான் செஞ்சது எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.